தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புதன்கிழமை இது சூசியப்பர் நமது குடும்பத்தினுடைய பாதுகாவலர், அவர் நமக்காக ஜெபிப்பாராக. சூசியப்பர் ஜெபத்திலே அபிஷேகமாய் வாழ்வோமாக. நம்ம ஒன்றை பெற வேண்டும் என்றால் ஒன்றை இழக்கணும். வாழ்க்கையில் இந்த இழப்பதற்கு தயாராக இல்லை என்றால் பெற முடியாது. ஆசீர்வாதத்துக்காக பார்க்குற பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு பார்க்குற பிள்ளைகளை, அதற்காக நீங்கள் சிலவற்றை தியாகம் செய்யணும். நெப்போலியன் ஒரு முறை ரஷ்யா நாட்டை நோக்கி படை எடுத்து செல்கிறார். அது ரஷ்யாவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் நெப்போலியன் படையோடு வருகிறார். அந்த கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் அங்கேருந்து காலி செய்து விட்டு வேறு ஊருக்கு ஓடுகிறார்கள். ஒரு தாத்தா மட்டும் வரமாட்டேன் அப்படின்னு தைரியமாக இருக்கிறார். இப்பொழுது நெப்போலியன் அந்த கிராமத்துக்கு வந்து விட்டார் படையோடு. செய்தியை சொல்கிறாங்க, இப்படி ஒரு தாத்தா அவர் மட்டும் போல தைரியமாக இருக்கார். நெப்போலியன் அவரை வரவழைக்கிறார், அவரை கொண்டு வாங்க, அவரை பாராட்டுகிறார். இவ்வளோ வீரமாய் தைரியமாக நிற்கிறியே அப்படின்னா நீ என்னுடைய வீரன் என்று சொல்லி அவருடைய இடது கையில் என்னா நெப்போலியன் என்ற ஒரு முத்திரையை குத்துகிறார். உடனே அந்த தாத்தா என்ன பண்ணாராம், தன் வலக்கையால் ஒரு வாளை எடுத்து தன்னுடைய கையை வெட்டிக்கிட்டு இந்த உடல் ரஷ்யாவுக்கு சொந்தமானது என்று சொன்னார். பெரியமானவர்களே, தாத்தாவை போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும், சிலவற்றை இழக்கணும். இந்த கையில் முத்திரை குத்திட்டாங்க, அப்படியே இருந்தால் அந்த வீரம் அர்த்தமற்று போயிடும் அப்படின்னு நினச்சிருக்கிறார் தாத்தா. அதனால அந்த கை போனாலும் பரவாயில்ல, நான் ரஷ்யாவுக்கு, என் நாட்டிற்கு தான் சொந்தம். ஆண்டவருடைய பிள்ளை, நீ ஆண்டவருக்கு சொந்தம் என்பதை மறவாதே அப்படின்னா, அப்ப நீ ஆண்டவருடைய பிள்ளை. அப்படி எங்க இருக்க? நம்ம இந்த உலகத்துல தான் இருக்கோம், இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் இந்த உலகத்தில் சிலவற்றை விட வேணும். உன் அப்பா பிள்ளைனா அப்பா மாதிரி நீ இருக்கணும் இல்லவா? உன் வீட்டில் இருக்கணும் இல்லவா? உன் வீட்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தம்னா முதல்ல நீ வீட்டில் இருக்கணும் இல்லவா? உன் வீட்டில் உள்ள பொருட்களை தான் நீ அனுபவிக்க வேண்டும். கார் உங்க வீட்டில் இருக்கிற, அதை நீ ஓட்டணும்னு நினைக்கிற, பைக்கை ஓட்டணும்னு நினைக்கிற, சைக்கிள் ஓட்டணும்னு நினைக்கிற, அதுக்கு நீ வீட்டில் இருக்கணும் அல்லவா? ஆண்டவர்கிட்ட எல்லாம் இருக்கிறது அப்படின்னா நீ ஆண்டவரோடு இருக்கணும் அல்லவா? அப்ப நான் வீட்டில் இருக்கணும்னா நான் வெளியில் இருப்பதில் சிலவற்றை தியாகம் செய்யணும் அல்லவா? என் நண்பர்கள் சினிமாவுக்கு போகலாம், என் நண்பர் கேளிக்கைக்கு செல்லலாம், என் நண்பர்கள் அங்கே இங்கே சுற்றி கொண்டு இருக்கலாம். ஆனால் நான் என் வீட்டில் இருந்தால் தானே என் வீட்டில் உள்ளது எனக்கு கிடைக்கும். அப்போ நான் அதை தியாகம் செய்யணும் அல்லவா? உங்கள் நேரத்தை கடவுளுக்காக தியாகம் செய்யுங்கள். உங்கள் நேரத்தை கடவுளுக்காக தியாகம் செய்யுங்கள். நீங்கள் ஒன்றை இழந்தாதான் மற்றொன்றை பெற முடியும் நண்பர்களே. நான் ஜெபிக்கவே மாட்டேன், ஆனா எனக்கு எல்லாம் கிடைச்சிரும். எப்படி கிடைச்சிரும்? தியாகம் பண்ண கத்துக்கோ. அதான் இன்றைக்கு நற்செய்தியில ஆண்டவர் மிக அழகாக இன்றைக்கு நற்செய்தியிலே சொல்லிவிடுகிறார். நற்செய்தி 14வது அதிகாரம் 25லிருந்து 33 வரை உள்ள இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தொலைவில் இருக்கும்போதே தம் தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? ஆண்டவர் நற்செய்தியில சொல்றாரு, 10,000 பேரோட அல்லது 20,000 பேரோட ஒருத்தர் படை எடுத்து வரான். இயேசு சொல்கிற ஓமை இது, கதை இது. அப்போ இங்க இருக்கிற அரசன்ட்டு வெறும் 10,000 பேர் தான் இருக்கிறான், ஆனா வருபவன் 20,000 பேர். அப்ப என்ன பண்ணுவான்? அவன் தொலைவில் வரும்பொழுது, ஆண்டவர் சொல்றார் நிச்சயத்துல, அவர் தொலைவில் வரும்பொழுதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்ப இவன் என்ன பண்ணுவான்? ஒரு அறிவாளி அரசு 20,000 பேர் வந்து எனக்கு கொன்று விடுவான். 10,000 பேர் இருக்கிறனா முதல்ல அதுக்கான வழியை தேடணும். அப்படின்னா தூரமா வருகிற பொழுதே நம்ம பேசுவோம், சிலவற்றை பேசி தீர்ப்போம் சொல்லி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? என்றால் நான் அழிவது மட்டும் இல்லாமல் என் மக்களும் அழிந்து போவார்களே. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, அந்த ஆசீர்வாதத்தை தேடுங்கள். உங்களுடைய நாள் வரும் முன்பே நீங்களே ஆண்டவரிடம் முந்திக் கொள்ளுங்கள். பிரச்சனை வரும் வரையும் காத்துட்டு இருக்காத. உன்னை நோக்கி பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது, மறவாதே. உனக்கு எதிராக குழி நோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது, மறவாதே. அது வரதுக்கு முன்னாடி நீ போயிடு. உன் குடும்பத்துக்கு எதிராக சில வேலைகள் நடந்து கொண்டிருக்க, குடும்ப ஜெபத்தில் அமர்ந்து விடு. உன் வாழ்க்கையில உனக்கு எதிராக சில திட்டங்கள் தீட்டப்படுகிறது, எனவே நீ பிரேயர்ல இரு. குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை அமர்த்து. நீ ஆண்டவரை நோக்கி போ, சிற்றாலயம் போ, ஆண்டவர்ட்ட அமர்ந்து செபி. உன் சர்ச்சில் இருக்கிற அட்ரேஷன் சாப்பலுக்கு போ, செபி. காப்பாற்றப்படுவ. அவன் தொலைவில் இருக்கும் பொழுதே அமைதிக்கான வழி. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே வருமுன் காப்போம் என்பார்கள். வர்றதுக்கு முன்னாடியே தயாரிப்பு செபித்தா வீடு அபிஷேகமா மாறுங்க. ஒன்றை எழுதாதான் மற்றொன்று கிடைக்கும். செபிப்போமா? அப்பா நன்றி, வல்லவரே நன்றி. ஆண்டவரே, தியாக உள்ளத்தோடு நாங்கள் செபிக்கணும். எங்களுக்கு தேவையானதெல்லாம் விட்டு விட்டு அப்பா நாங்கள் உங்களை தேடி வரணும் ராஜா. ஆண்டவரே, உங்கள் வல்லமையிலே அபிஷேகத்திலே ஆசீர்வாதத்திலே நாங்கள் வாழணும். ஆண்டவரே, பிள்ளைகளெல்லாம் தொடப்படுவார்களாக. அந்த பிள்ளைகள் அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, உங்கள் கிருபையை பிள்ளைகள் காண்பார்களாக. யாரெல்லாம் செபிக்கிறார்கள், விண்ணப்பங்களை அறிக்கை எடுக்கிறார்கள், என்னவெல்லாம் வேண்டும் என்று வாஞ்சையோடு கேட்கிறார்களோ, வலிமையான இறைவன் அந்த நாளில் உங்களை தொடுகிறார். விண்ணப்பங்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்.
இறைப்பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் பெயரில் சொல்கிறேன், வல்லமையோடு வாழ்வீர்கள். குடும்ப ஜெபங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்கிறது. வல்லமையான இந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒன்றை இழந்தாதான் மற்றொன்று கிடைக்கும். எனவே உங்கள் நேரத்தை இழக்க கற்றுக் கொடுங்க. ஆண்டவருக்காக ஆசீர்வாதத்தை நம்மதாய் மாற்றிக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.